திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி மேலோட்டமா சொல்லிட்டு போகாம சில தமிழ் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் நம்ம தாய் தமிழகத்தில் உழவர்களின் உண்மையான நிலைமையை பத்தி தெருக்கூத்து வடிவத்தில் நம்மளுக்கு கொடுக்க போறாங்க. This is a street play on the real situation of Tamil Nadu farmers. கவனமாக கேளுங்க. கதையின் ஆரம்பத்திலே நமது கதையின் நாயகன் அமெரிக்காவிலே இருந்து ஊருக்கு போகையிலே எங்க போறான், போகும்போதே எங்க போறான்னு கேட்டா உருப்படுமா? கனவுல தான் போக போகிறான், கொஞ்ச நேரம் கிராமத்திலே வாழ போகிறான். அவன் கனவுல தான் போக போகிறான், கொஞ்ச நேரம் கிராமத்திலே வாழ போகிறான். நேசமோ புயலலை, நினைவுகள் சிலந்தி வலை, அஞ்சும் இரண்டும் மரியா வயதில் மஞ்சட்கொலையாய் மல்லு கட்டிய நாட்கள் அவை. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, கிளியே, ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஓடத் தண்ணி உப்பு தண்ணி ஆகாது, என் ஊரு நினப்பு என்ன விட்டு போகாது. ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளையே, அதில் உறங்கும் கிளியே. ஏ பால்பாண்டி, ஊரு வந்துருச்சு, எலும்புடா. பட்டணத்து பையன் உனக்கு பட்டிக்காத நடப்பதுக்கு, பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா, பள்ளிக்கூட நினப்பி இருக்கு பாவி மரம் மறந்திடுமா, அம்மன் கோயில் வேப்ப மரம் என்னாச்சு என்னாச்சு, சாதி சண்டைக்கால வரத்துல ரெண்டாச்சு ரெண்டாச்சு, வாய்க்கா வரப்பு என்னாச்சு என்னாச்சு, வர்த்தக தொழிற்சாலை வந்தாச்சு வந்தாச்சு, படித்தின புளிய தோப்பு என்னாச்சு என்னாச்சு, எல்லாம் பூங்காவா மாறிடுச்சு மாறிடுச்சு. பூங்காவா? அதான்டா கணிப்பொறி பூங்கா, வர்த்தக பூங்கா. என்னடா சொல்றான்? அதான் டைடல் பார்க்கு, இண்டஸ்ட்ரியல் பார்க்கு. மயாண்டி துரத்தி வந்த மாந்தோப்பு என்னாச்சு என்னாச்சு, மாந்தோப்பு மாடி வீடா மாறிடுச்சு மாறிடுச்சு. எப்படா எப்படா? பொறு பொறு சொல்ற உனக்கு. மங்கா மூஞ்சிக்கு மஞ்ச பூசி மயக்கிற பொண்ணே, மொழி இரட்டும் வரட்டும்
கதையின் நாயகன் தானும் எளிமையாக பணத்தை சம்பாதிக்க இறங்குகிறான். சக விவசாயிகள் எல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கையிலே ஆர்ப்பாட்டம் இல்லாம நிலத்தை வித்துட்டு அவர்களுக்கெல்லாம் கடுக்கா கொடுத்துட்டு மிடுக்கா போறான். ஆயதனம் ஜீவோ ஆயதனம் பவதி. வெள்ளுடை வேந்தே வாழ்க, வளதொழில் அரசே வாழ்க, வந்தொழில் முனைவா வாழ்க, மனைவளர் காந்தம் வாழ்க. அது என்னடா மறைவளர் காந்தம்? அதுதான் ரியல் எஸ்டேட் மேக்னெட். போடா ஒண்ணு தலையில. தலைவா, அட பாவிங்களா, வயலேன் இல்லையா? உழவர் தினத்துக்கு உழவனே இல்லையா? என்னதான் நடக்குதுங்க? சேர்த்து கொடு, சேர்த்து கொடு, தண்ணீரை சேர்த்து கொடு, காப்பாத்து காப்பாத்து, சம்பா பயிரை காப்பாத்து. நாமையாளும் அரசே வருக, நாடாளும் அரசே வருக. ஏய், என்னன்னு போய் கேளுடா. தண்ணியை கூட்டி கொடுக்கணுமா? கொடுக்க முடிந்தது 10 TMC தண்ணீர் தான். கொடுக்க முடியாது, இனி ஒரு சொட்டு சேர்த்து தான். அப்போ சாப்பாட்டுக்கு வழி? இறக்குமதி பண்ண வேண்டியதுதான். இறக்குமதி பண்ண போறது எதை? ரைஸ், அரிசி. அப்போ உள்ளூர் விவசாயிகள் கதி? அவங்க எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நமக்கு தேவை பணம். பணம் அது வந்துடுது இல்ல. நாம தனிமரம் இல்ல, தோப்பு. உங்களுக்கெல்லாம் வைக்க போறான் ஆப்பு. நமக்கு எல்லா கட்சியிலும் ஒத்தாசைக்கு ஆள் இருக்கு. சதுரங்க ஆட்டத்திலே அரசியல்வாதிகள் காய் நகர்த்த உழவனின் உன்னதம் உருக்குலைந்தது. அப்பா என்னதான் முடிவு? விவசாயிகளின் குறைந்தபட்ச தேவையை பூர்த்தி செய்வது. விவசாய நிலங்களை வீடாக்காமல் இயற்கை வேளாண்மை பண்ணையாக்குவது. இயற்கை வேளாண்மை பண்ணையா? அதுதான் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். உழுவார் உலகத்தாருக்கு ஆணின்னு சொன்னோம். இப்ப அந்த உழவனுக்கே வச்சிடாதீங்க ஆணின்னு கேட்டுக்கிறோம். அப்ப பாத்துக்கிட்டு இருக்க இவங்க எதுவும் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? விவசாய நிலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களை வாங்காமல் புறக்கணிப்பது. தேவைப்பட்டால் இவங்களே விவசாய நிலத்தை வாங்கி ஆர்கானிக் ஃபார்ம்ஸா மாத்தி அதன் மூலம் அதிக வருமானம் பெறுவது. கரைகள் தூங்க விரும்பினாலும் அலைகள் விடுவதில்லை. விடுவதில்லை. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று விடுவதில்லை. விடுவதில்லை. ஓடி ஓடி ஒளிந்த போதும் வாழ்க்கை விடுவதில்லை. விடுவதில்லை. நமக்கு தேவை நல்லதொரு முடிவு. எல்லாருக்கும் தான் நல்ல முடிவு வேணும்னா நாடகக்காரங்க நாங்க மட்டும் மனசு வச்சா போதாது. நான், நீ, அவரு, இவரு, அவங்க, இவங்க எல்லாரும் மனசு வைக்கணும், முடிவு பண்ணணும்.